கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்களோடு ஒரு சிறிய தியானத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய கிருபையிலே நான் கடந்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு, உலகத்தார் பேசுவது போல பேசாதிருங்கள், அல்லது உலகத்தாரை போல நடவாதிருங்கள் என்பதுதான் இந்த நாளிலும் என்னுடைய ஒரு சிறிய ஒரு தியானம். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நானும் நீங்களும் இந்த உலகத்தில் இருந்து ஒரு வேறு பிரிக்கப்பட்டவர்களாக, அதாவது உலகத்தில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று நான் சொல்லும் பொழுது எதை சொல்லுகிறேன் என்றால், உலகத்திலே எப்படி எல்லாம் மக்களுடைய நடவடிக்கைகள், பேச்சுக்கள், கிரியைகள், பார்வைகள், அவர்களுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்குமோ அதை போல அல்லாதபடிக்கு தெய்வம் எப்படியாக எங்களுடைய பேச்சுக்களையும் நடைகளையும் எங்களுடைய பார்வைகளையும் எங்களுடைய ஒவ்வொரு விடயங்களையும் கையாள்கிற விடயங்களிலே எப்படி எல்லாவற்றிலுமே நாங்கள் நடக்க வேண்டும் என்று தெய்வத்தினுடைய ஆலோசனைகள் இருக்கிறதோ அதன் பிரகாரம் நாங்கள் பேச வேண்டும், நடக்க வேண்டும், காரியங்களை செயற்படுத்த வேண்டும். இதுதான் நாங்கள் உலகத்தார் பேசுவது போல அல்லது உலகத்திலே நடக்கிற வழக்கங்கள் போல இல்லாமல் நாங்கள் தேவனுக்கேற்ற விதமாக நாங்கள் செயற்பட வேண்டும். ஆகவேதான் இந்த ஒரு சிறியொரு தலைப்பு தான், உலகத்தாரை போல அல்லாமல் நாங்கள் தேவனுக்கேற்ற விதமாக எங்களுடைய பேச்சுக்களையும் எங்களுடைய நடைகளையும் எங்களுடைய எல்லா காரியங்களுடைய செயற்பாடுகளையும் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இதற்கு ஒரு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், யோவான் புஸ்தகம் 17வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, அல்லது நீங்கள் 14 நாங்கள் வாசிப்போம். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை இயேசு சொல்லுகிறார். அங்கே முதல் 14 சொல்லுகிறார், நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. அங்கே 16 சொல்லும் பொழுது, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நானும் நீங்களும் அவர் சொல்லுகிற காரியம், நான் உலகத்தார் அல்லாதது போல அல்லது உலகத்தான் அல்லாதது போல நாங்களும் அவர்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லி அங்கே தெய்வம் எங்களை குறித்து வெளிப்படுத்துகிற இந்த வார்த்தையை போல, அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் உலகத்தில் இருந்து ஒரு வேறு பிரிக்கப்பட்ட அல்லது வித்தியாசம் உள்ளவர்களாக ஒரு 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 வேறுபாட்டின் ஒரு ஜீவியத்தை நாங்கள் ஜீவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதாவது கர்த்தருடைய வார்த்தைகள், அவருடைய ஆலோசனைகளின் பிரகாரம் நாங்கள் எங்களுடைய காரியங்களை செயற்படுத்த. நாங்கள் இந்த பூமியில் தான் இருக்கிறோம். அதற்காக நாங்கள் இந்த உலகத்தை விட்டு வேறு பிரிந்து வேறொரு இடத்துக்கு வேறொரு காரியங்களுக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் என்றல்ல. இந்த பூமியில இருக்கும் பொழுது நாங்கள் இந்த உலகத்திற்கு ஏற்ற விதமாய், உலகத்துக்கு ஏற்ற ஒரு வேஷம், உலகத்துக்கு ஏற்ற போல எங்களுடைய பேச்சுக்களும் நடை கிரியைகளும் இருந்து விடக்கூடாது. உலகத்தின் பழக்க வழக்கங்கள் எங்களுக்குள்ளே, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற எங்களுக்குள்ளே இருந்து விடக்கூடாது. அப்படி என்று சொன்னால் நாங்கள் ஒரு வித்தியாசம் இல்லாதவர்களாக, உலகத்துக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாதவர்களாகத்தான் போய்விடுவோம். ஆகவே நாங்கள் இந்த பூமியிலே வாழும் பொழுதே நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு வித்தியாசம் உள்ளவர்களாக, ஆமென், ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் நாங்கள் பேசும் பொழுது கூட எங்களுடைய
எங்களுடைய பேச்சுக்களிலே ஒரு தாழ்வு இருக்க வேண்டும், தாழ்மை இருக்க வேண்டும், ஒரு சாந்தம் இருக்க வேண்டும், ஒரு கோபம் இல்லாமல் எங்களுடைய பேச்சுக்கள் ஒரு தூசண வார்த்தைகளோ, ஒரு அசுத்தமான ஒரு வம்பு பேசுகிற வார்த்தைகளோ, இப்படியான வார்த்தைகள் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் ஒரு உலகத்தார் பேசுவது போல பேசாதபடி, உலகத்திலே இருக்கிற மனிதர்களுடைய நடைகள் போல எங்களுடைய நடைகள் பழிக்கு பழி வேண்டுகிற காரியமோ, அல்லது ஏதாவது அவர்கள் செய்ததற்கு நானும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அப்படி அவர்கள் எனக்கு இப்படி துரோகம் செய்தார்கள், நான் ஏதாவது அவர்களுக்கு செய்தால்தான் அது சரியை வரும் என்று சொல்லி உலகத்திலே சொல்வது போல அப்படி எல்லாம் அன்புக்குரியவர்களே தேவனுடைய பிள்ளைகள் இருந்து விடக்கூடாது. அதுதான் இந்த வார்த்தையிலே பல காரியங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. நான் ஒரு காரியத்தை குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய பேச்சுக்கள் அன்புக்குரியவர்களே உலகத்தான் அல்லாதது போல, இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் தன்னுடைய பிள்ளைகளா இருக்கிற தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் உலகத்தார் அல்ல என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டது போல, அதனாலே உலகம் அவர்களை பகைக்கும் என்று சொல்லப்பட்டது போல, நாங்களும் அன்பானவர்களே தேவனுக்கேற்ற விதமாக நாங்கள் தேவன் சொல்லுகிறது போல நாங்கள் உலகத்தார் அல்ல, உலகத்துக்கேற்ற விதமாய் பேசுகிறவர்கள் அல்ல என்பதை நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய வாழ்க்கையிலே காட்ட வேண்டும். நாங்கள் உதாரணமாக ஏதாவது ஒரு எதிரான சூழ்நிலைகள் எங்களுடைய வேலையிலேயோ குடும்பத்திலேயோ அல்லது எங்களுடைய சரீரத்தில கூட ஏதாவது ஒரு எங்களுக்கு எதிராக எங்களை ஒரு வேதனைப்படுத்துவதற்கு ஏதுவான காரியம் வரும் பொழுது, ஒரு வேலையில எதிரான ஒரு மனுஷர்களுடைய காரியங்கள் வரும் பொழுது அதிலே எப்படி நாங்கள் பேசுகிறோம்? தெய்வத்துக்குள்ளாக அந்த காரியங்களே நாங்கள் கையாளுகிறோமா, அல்லது உலக மனிதர்கள் பேசுவது போல சண்டை பிடிக்கிறது போல அந்த விடயங்களிலே ஏதாவது ஒரு காரியம் தேவனுக்கு பிரியமில்லாதபடி எங்களுடைய பேச்சுக்களோ செயற்பாடுகளோ அதிலே வெளிப்படக்கூடாது. கர்த்தருக்குள்ளாக ஓகே அதிலே ஒரு பிரச்சனை வருகின்றால் எதிராத்தான் காரியங்களை செய்கிறார்கள் என்றால் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்திட வேண்டும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதற்காக நாங்கள் சண்டை பிடிச்சு அந்த உலக மனிதர்கள் பேசுகிறது போல பேசி அதற்குரிய இரட்டை அர்த்தங்களும் தூசண வார்த்தைகளும் இப்படி ஒரு கூடாத வார்த்தைகள் எங்களுடைய பேச்சுக்கள்ல இருக்கக்கூடாது. அதே போல எங்களுடைய சரீரங்களிலே சில வேளைகளில் வியாதிகளோ இயலாமைகளோ கடந்து வரும் பொழுது, சில வேளைகளில் அந்த வியாதிகள் அந்த நெருக்கங்கள் போராட்டங்களை சந்திக்கும் பொழுது இந்த உலகத்து மனுஷர்கள் சில வேளைகளில் அந்த சூழ்நிலைகளினாலே விரக்தி அடைந்து விடுவார்கள். சில வேளைகளிலே அதன் நிமித்தம் பலவிதமாக ஒரு எரிச்சல் அடைந்து வார்த்தையின் பிரயோகங்கள் சில வேளைகள்ல ஏன் எனக்கு இப்படியான வருத்தங்கள் என்ன, அல்லது இந்த வருத்தங்கள்ல எனக்கு சுகம் வராதா என்று சொல்லி சில வேளைகளில் வியாதிகள் கூட ஒரு அதற்கு மருந்தில்லை, அல்லது இப்படியெல்லாம் இந்த வியாதிக்கு இது சரிவராது என்று சொல்லப்படுகிற ஒரு நிலைகளிலே உலகத்திலே மருத்துவர்களுடைய ஆலோசனைகள் சொல்லப்பட்டால் கூட நாங்கள் எப்படி பேச வேண்டும் அதுதான் முக்கியம். உலகத்தார் பேசுவது போல ஓகே இப்படி மருத்துவரே சொல்லிவிட்டார்கள் அல்லது அனுபவம் வாய்ந்தவர்கள் சொல்லிவிட்டார்கள் இந்த வியாதிக்கு மருந்தில்லை, இனி இப்படியே இருந்து ஏதோ முடிவு வரும் பொழுது அப்படியே நீங்கள் மறிக்க வேண்டிய என்று மற்றவர்கள் சொன்னாலும் நாங்கள் ஆண்டவருக்குள்ளே எப்படி பேச வேண்டும்? உலகத்தார் அப்படி பேசுவார்கள், ஆனா உலகத்தில் இருக்கிற மனிதர்களைப் போல நாங்கள் பேசக்கூடாது. வியாதி என்று சொன்னால் ஆண்டவரே உங்களுடைய தளம்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்ற அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். நாங்கள் சுகமாகிறோம், நாங்கள் எங்களுடைய இந்த வியாதியிலிருந்து உங்களால முடியாத காரியம் ஒன்றுமில்லை, எங்களுக்கு சுகம் தருகிற தேவன், நீங்கள் சுகம் தருவீங்கள் என்றுதான் நாங்கள் அந்த அறிக்கைகளை செய்ய வேண்டும். இது எங்களுக்கு இனி சரி வராது இப்படியே இருக்க அப்படியெல்லாம் அன்பானவர்களே நாங்கள் பேச வேண்டாம். கர்த்தருக்குள்ளாக எங்களுடைய பேச்சுக்கள் இருக்க வேண்டும். ஏன்னா உலகத்தார் அப்படி பேசுவார்கள், சூழ்நிலைகளை பார்த்து மனிதர்களுடைய சில ஆலோசனைகளை வைத்து சிலர் அந்தந்த விடயங்களுக்கு கேட்டது போல பேசுவார்கள். நாங்கள் அப்படி பேசக்கூடாது. கர்த்தருக்குள்ளாக ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் பேச வேண்டும். சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது குறைவுகளை பார்க்கும் பொழுது கர்த்தருக்குள்ளாய் பேசுவோம் என்றால் எங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக எங்களுடைய வார்த்தைகள் அன்பானவர்களே கர்த்தருக்குள்ளாக ஒரு விசுவாசம் உள்ள வார்த்தைகள் எங்களை உருவாக்குகிற வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் தேவனுடைய நாமத்தினாலே பேசும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள் தடைகள் வியாதிகள் இவைகள்ல இருந்தெல்லாம் கர்த்தர் எங்களுக்குள்ளே ஒரு மாற்றங்களை கொண்டு வருவார். அதுதான் நான் சொல்லுகிறேன். உலகத்தார்
பேசுவது போல. இதைத்தான் நான் பல காரியம் இருக்கிறது. நான் பேச்சை மட்டும் சொல்லுகிறேன். உலகத்தார் சூழ்நிலைகளை வைத்து அந்த நிலைகளிலே எப்படி உலகத்திலே அந்த காரியங்களை கையாளுவார்களோ பேசுவார்களோ அப்படியெல்லாம் நாங்கள் பேசணும். கர்த்தருக்குள்ளாய் பேசுவோம். ஆமென். எங்கள் தெய்வம் அவர் குறைவுகளை நிறைவாக்குற தேவன். குறைவுகள் இருந்தால் கர்த்தர் நிறைவாக்குவார். எங்களுடைய போராட்டங்கள், ஏதாவது பிரச்சனைகள், என்ன காரியங்களை சந்திக்கும் பொழுதும் கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் எங்களுக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக செய்கிறவர். எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிற தெய்வனிடத்திலே நாங்கள் அவருக்குள்ளாக நாங்கள் பேசுவோம். அவர் என்னுடைய வாழ்க்கைகளை செழிப்பாக மாற்றுகிறவர், என் குறைவுகளை நிறைவாக்குகிறவர், என் குடும்பத்தை கட்டுகிறவர். குடும்பத்துல கூட சில வேளைகள்ல ஏதாவது பிரச்சனைகள் மனைவி மூலமோ பிள்ளைகள் மூலமோ கணவன் மூலமோ வரும் பொழுது, அதிலே யாராவது ஒருவர் பிழை செய்யும் பொழுதோ தவறு செய்யும் பொழுதோ ஏதோ ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதிலே எங்களுடைய பேச்சுக்கள் கோபப்பட்டு இப்படி எல்லாம் அடித்து இப்படி சத்தத்தை உயர்த்தி அவர்களை கூடாத வார்த்தைகள் அப்படியெல்லாம் எங்களுடைய பேச்சு, அது உலகத்தார் பேசுவது போல நாங்கள் அப்படி பேசக்கூடாது. நாங்கள் இயேசு சொன்னது போல, நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அப்படித்தான் நாங்கள் உலகத்துக்கு ஏற்ற விதமா பேசக்கூடாது. கர்த்தருக்குள்ளாய் சாந்தமாய் தாழ்மையாய் அன்பாய், அன்பானவர்கள் என்ன காரியங்களை காணும் பொழுதும் குடும்பத்துல கூட சில பிள்ளைகளுடைய குழப்படியான காரியங்கள், அதை சரியான முறையிலே நாங்கள் கோபப்பட்டு பிள்ளைகளை கூடாத வார்த்தைகளை பேசி சபித்து இப்படியெல்லாம் நாங்கள் பேசக்கூடாது. மனைவியை கூடியோ அல்லது கணவனை கூடியோ இப்படி நாங்கள் உலகத்தார் அல்ல என்று வேதம் சொல்லுகிறோம். உலகத்தில் அப்படி பேசுகிறார்கள் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இதிலே மிகவும் கவனமாயிருக்க பேச்சுக்கள்ல மிகவும் கவனமாய், குறைவுகளை சந்திக்கும் பொழுது, தேவைகள் எங்களுக்கு வரும் பொழுது, சில போராட்டமான சவாலான நிலைகள் எங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, அந்த நேரங்களிலே கர்த்தருக்குள்ளாக நாங்கள் பேசுவோம். ஆமென். இறைகின்ற காற்றையும் கொந்தளிக்கின்ற கடலையும் இயேசு பார்த்த பொழுது எப்படி பேசினார்? இது பெரிய பாதிப்பைத்தான் கொண்டு வரப்போகுது என்று சொல்லி அவர் பயந்து வேற காரியங்களுக்குள்ளே போகவில்லை. கர்த்தர் இயேசு எப்படி அதை கையாண்டார்? இறைகின்ற காற்றையும் கொந்தளிக்கின்ற கடலையும் இறையாதை அமைதலாயிரு என்று சொல்லி கட்டளை கொடுத்தார். அப்படி அன்பானவர்கள் எங்களுக்கு அந்த அதிகாரம் தந்திருக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் பிசாசினுடைய கிரியைகளையும் அழிக்கும்படியாக எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, அங்கே இயேசு சொன்னது போல, நான் உலகத்தான் அல்லாதது போல எனக்கு தந்த இவர்களும் உலகத்தார் அல்ல. அப்படின்னா உலகத்தார் அல்ல என்பதற்குள்ளே பல காரியங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பேச்சுக்கள் உலகத்தார் அல்லாதது, உலகத்தாற்ற பேச்சுக்களை போல இருக்கக்கூடாது என்பது அன்றைக்கு என்னுடைய முக்கியமான இந்த தியானம். ஆகவே அன்பான சகோதர சகோதரர்கள், இந்த நாளிலே, இந்த மாசத்திலே, வருகிற நாட்களில் என்னென்ன காரியங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளுமோ அல்லது சில காரியங்கள் தேவைகள் உங்களுக்கு இருக்கலாம். அன்பானவர்களே, பயப்பட வேண்டாம். உலகத்தார் பயந்து சில வேளைகளிலே பல காரியங்களை செயற்படுத்துகிறது போல அப்படியெல்லாம் பயந்து நாங்கள் பேசி அப்படியெல்லாம், அன்புக்குரியவர்களே, எங்களையே நாங்கள் ஒரு குறைவாக எண்ணாதபடி, என்னோடு இருக்கிறவர் பெரியவர், இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர் என்று சொல்லி இருக்கிறபடினால், அந்த பெரிய தேவன் அவர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று என்று கேட்கிறார் அல்லவா? அன்பான சகோதர சகோதரிகள், எங்களுடைய பேச்சுக்களிலே தேவனுக்குரிய பேச்சுக்கள் வரட்டும், கிருபை உள்ள வார்த்தைகள் வரட்டும், உப்பால் சாரமேற்றுகிற வார்த்தைகள் வரட்டும், மற்றவர்களை கட்டுகிற வார்த்தைகள் வரட்டும், மற்றவர்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் வரட்டும். ஆமென். குடும்பத்துல கூட பிள்ளைகளுக்கு எப்படி பேசுகிறோம்? எடுத்து எறிந்து ஏதாவது அவர்களை சபித்து ஏதோ ஒரு காரியம் செய்யவில்லை, வீட்டிலே சொல்லப்பட்ட காரியம் செய்யவில்லை என்று சொல்லும் பொழுது சில வேளைகள் எவ்வளவு வார்த்தைகள் போகிறது. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அது உலகத்தார் பேசுகிறது போல பேசுகிற காரியம். கணவன் சரி மனைவியை பார்த்தோ, மனைவி சரி கணவனை பார்த்தோ அப்படி பேசக்கூடாது. அன்பான சகோதர சகோதரிகளில் மற்ற சக மனிதர்களை கூட ஒரு தவறாக நாங்கள் பேசக்கூடாது. அவர்கள் சில வேளைகள் ஒரு பிழையான வழிகளில் போனாலும், ஒரு தவறான காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் அவர்களை ஒரு சபித்து, இவர்கள் எல்லாம் இனி உருட்பட மாட்டார்கள், இவர்கள் எல்லாம் இனி ஒரு சமுதாயத்திலே சரியா அப்படியெல்லாம் இது கர்த்தருக்குள்ளாக இவர்கள் மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு வருவார்கள் என்று அப்படி பேச வேண்டும். நாங்கள் ஆண்டவருக்குள்ளே அவர்களை ஆதாயப்படுத்தி நாங்கள் பேச வேண்டும் மற்றவர்களுடைய வாழ்க்கையை. ஆகவே அன்பான சகோதர சகோதரர், யாரை பார்த்தாலும் ஒரு சபையிலேயோ
குடும்பத்திலேயோ நாங்கள் எந்த மனிதர்களுடைய காரியங்கள் எங்களுக்கு எதிராக இருந்தாலும் ஆமென், அவர்களை எதிராக உலகத்தார் பேசுவது போல எடுத்தெறிந்து கோபப்பட்டு கூடாத வார்த்தைகளை பேசாமல் ஞானமாக, சாந்தமாக, அன்பாக, அன்புக்குரியவர்களே, கர்த்தருக்குள்ளாக நாங்கள் பேசுவோம். ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் பேசுவோம். கர்த்தர் நிச்சயமாக அப்படியான பேச்சுக்கள் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதாம். எதிலே நாங்கள் பிரியப்படுகிறோமோ அதன் கனியை புசிப்போமா. ஆகவே நாங்கள் ஜீவனுக்கு ஏதுவான தேவனுக்குள்ளான வார்த்தைகளை பேசும் பொழுது அதற்கான ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும். பிரச்சனைகளை, குறைவுகளை சந்திக்கும் பொழுது கர்த்தருக்குள்ளாய் அந்த தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். குறைவுகளை நிறைவாக்குற தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படி எல்லாம் சூழ்நிலை இருக்கிறது, உலகம் சொல்லுகிறது நீ சரிவரா, ஆனால் கர்த்தரால் முடியாது ஒன்றுமில்லை என்று அப்படி நாங்கள் பேசும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆகவே அன்பான சகோதர சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையிலே வியாதிகளோடு சில வேளைகளிலே முடியாதென்ற ஒரு நிலைகள், பலராலே கைவிடப்பட்ட நிலைகள், பல குடும்ப பிரச்சனைகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தருக்குள்ளாக அவைகளை பேசுங்கள். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை நீங்க கட்டுவீங்க, என்னுடைய பிள்ளைகளை நீங்க கூட்டி சேர்ப்பீங்க, என்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக அவர்கள் ஆசீர்வாதமா இருப்பார். இப்படி பேசுங்கள். உலகத்திலே பார்க்கிற விதமாய், சொல்லுகிற விதமாய், சில சூழ்நிலைகளை பார்த்து அதன் அடிப்படையிலே பேச வேண்டாம். கர்த்தருக்குள்ளாய் பேசுங்கள். இதுதான் தேவனுக்குள்ளான பேச்சு. நாங்கள் மற்றும்படியாக பேசுவோம் என்றால் உலகத்துக்கு ஏற்ற விதமாய் பேசுகிறோம். அதனால் தான் இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆகவே உலகத்தார் அல்ல என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்குள்ளையாக நான் சொல்லுகிற காரியம், உலகத்தாரை போல எங்களுடைய பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுதோ அல்லது எந்த நிலைகளிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களோடு பேசுகிற காரியமாக இருந்தாலும், நாங்கள் சந்திக்கிற சில போராட்டமான நிலைகளாக இருந்தாலும், அன்பான சகோதரர்களுடைய குடும்பத்திலே நாங்கள் சந்திக்கிற சில பிள்ளைகளுடைய காரியங்களாக இருந்தாலும், கர்த்தருக்குள்ளாக எங்களுடைய பேச்சுக்களை பேசுவோம். பிள்ளைகளை அப்படியாக எங்களுடைய பேச்சுக்கள் கர்த்தருக்குள்ளான பேச்சுக்கள் மூலமாக அவர்களோடு பேசுவோம், மனைவியோடு பேசுவோம், கணவனோடு பேசுவோம், சக மனிதர்களோடு கர்த்தருக்குள்ளாக பேசுவோம். உலகத்துக்கு ஏற்ற விதமாக எடுத்தெறிந்து கோபப்பட்டு கூடாத வார்த்தைகளை பேசி இப்படியெல்லாம் பேசாமல் கர்த்தருக்கு ஏற்ற விதமாய் பேசுவோம். கர்த்தர் நிச்சயமாய் எங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.